பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். விளக்கம் என்ன? பிறவி பெருங்கடல் என்றால் வயிற்றுப் பகுதி. நாம் தாயின் வயிற்றுப் பகுதியில் இருந்துதான் பிறந்தோம். தாயின் வயிற்றுப் பகுதியில் தண்ணீர் இல்லை என்றால் கரு உருவாகாது. குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது தண்ணீரில் தான் இருக்கும். தண்ணீரில் இருந்தால்தான் அது உயிரோடு வெளியே வரும். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது தண்ணீரில் தான் வாழ்ந்தோம். பிறந்த பிறகும் தண்ணீரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மூச்சு தண்ணீரில் இருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது. மகாரம் என்றால் தண்ணீர் பகுதி, அதாவது வயிற்றுப் பகுதி. நமக்கு மூச்சு வயிற்று பகுதியில் இருந்துதான் உருவாகிறது. இதுதான் நம் வாழ்க்கையை நடத்துகின்றது. அதாவது நீர் பகுதியில் இருந்துதான் காற்று உருவாகின்றது. இந்த வாழ்க்கையிலே இருந்தால் கடவுளை அடைய முடியாது. உலகில் வாழ இந்த நீர் பகுதி போதுமானது. ஆனால் கடவுளை அடைய இந்த நீர் பகுதியை விட்டு வெளியே செல்ல வேண்டும். இந்த உலகில் வாழ ஒரு வேலை செய்ய வேண்டும். கடவுளை அடைய வேறு ஒரு வேலை உள்ளது. அதுதான் நீர்ப்பகுதியை விட்டு வெளியேறுவது. இதை விட்டு வெளியேறினால்தான் இறைவனடி சேர இயலும் என்பதே இதன் பொருள்.